உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன விட்டுருங்க எழில். நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். ஏதாச்சும் நான் வெளியூருக்கு போய் பொழைச்சுக்கிறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எழில். இங்க பாரு, நீ மட்டும் இத பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ஃபேமிலிய பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ உன் பின்னால இருக்காங்க. அது யாருன்னு இப்ப நீ சொல்ற இல்ல? உன்னை இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். சொல்ல யார் அது? சொல்ல யார் அது? சொல்றியா இல்ல கழுத்தை நெரிச்சு கொல்லவா? சொல்லு யாரு? யாரு? யாருன்னு சொல்லு. சொல்லு யாரு? சொல்றேன். சொல்லு யாரு? சொல்லு. நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். சொல்லு. என்ன உங்க வீட்டுக்கு வர வச்சது? வர வச்சது யாருன்னா யாருன்னா ஸ்வேதா. ஹே, நீ கண்டிப்பா எழில்கிட்ட மாட்டிப்பேன்னு தெரியும். உன்னால நான் மாட்டிக்க கூடாதுல்ல. அதான் எழில் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து உன்னை போட்டு தள்ளிட்டேன். என்ன யாரையுமே காணோம். எங்க இருந்து ஷூட் பண்ணிருப்பாங்க? ச்சே. என்ன சார் இது? என்ன சார் நடந்தது? எனக்கும் புரியல சார். நான் அவளை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா எக்ஸாக்ட்டா எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. இவ ஒரு பெரிய கிரிமினல் சார். இவ பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கு. அதுல யாரோ தான் இவ மாட்டிக்கிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் நினைச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா சார், இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என் ஒய்ஃப் இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவளோட ஃபேமிலிக்கு கொடுக்கணுங்கிற விஷயமே எங்க ஃபேமிலிய தவிர பெருசா வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த பொண்ண இந்துவோட தங்கச்சியா நடிக்க யார் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். கரெக்டான டவுட் தான் சார் இது. போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உங்க ஃபேமிலிக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? மற்றபடி இந்த பொண்ணோட மர்டர் விஷயத்தை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டேஷன் வந்து ஒரு சைன் போட்டா மட்டும் போதும். இப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.